யூடியூப் நண்பர் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மேக் பண்ணுறதுன்னு யூடியூப் சேனலில் வந்து ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து ப்ளேலிஸ்ட் பண்ணால் நம்ம சப்போஸ் நம்ம வீடியோ வந்து யாராவது பார்க்குறாங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கணும்னு சொன்னால் அந்த ப்ளேலிஸ்ட் நம்ம பார்த்தா இப்போ ப்ளேலிஸ்ட்டில் பண்ணாமல் ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க, மாமூலி வீடியோவில் ஆல் ப்ளேன்னு சொல்லுவாங்க. ஆல் ப்ளே வந்து ஒவ்வொருத்தர் என்ன ஒன்றும் குருமா போவாங்க, ஒவ்வொன்றும் எந்த வெப்சைட் போயிடும் அது வந்து பார்த்து அவங்க வந்து லைக் பண்ணுவாங்க அந்த சேனல் கூட. அந்த லைக் பண்ணும்போது அப்போ என்ன வந்து உங்கள் சேனல் நல்லா இருந்துச்சுன்னா அப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, வாட்ச் டைம் ஆகும். அதனால் அப்படின்னு பண்ணலாம். நீங்கள் இல்லைன்னா ப்ளேலிஸ்ட்டு செப்ரேட் பண்ணி வந்து நீ பேர் போட்டு நீங்கள் ப்ளேலிஸ்ட்டு போடணுன்னா அந்த ப்ளேலிஸ்ட் வந்து பப்ளிசிட்டி ஆகும். அந்த பப்ளிசிட்டி ஆனால் அதில் என்னென்ன நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணும்போது அந்த வீடியோ மொத்தமாக ப்ளேலிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லு வந்து ப்ளேலிஸ்ட்டில் ப்ளே ஆகும். அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ்னால் சொல்கிற மாதிரி இன்க்ரீஸ் ஆனால் அந்த வீடியோ நம்ம சேனலில் வந்து ப்ளேலிஸ்ட் இருக்குதான் பார்ப்பாங்க. ப்ளேலிஸ்ட் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்து கிளிக் பண்ணி உள்ளே வர்றதுக்கு நல்லாயிருக்கும். கிளிக் பண்ணி உள்ளே வர்றதுக்கு இல்லைன்னா ஒவ்வொரு வீடியோ பார்த்து அவங்க என்ன பண்ணுவோம் ஐயா சொல்லி என்ன பேக் போய்டுவாங்க, சீக்கிரமாக பேக் போய்டுவாங்க. அந்த ப்ளேலிஸ்ட் இருந்துச்சுன்னா உங்கள் வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா அந்த ப்ளேலிஸ்ட்டில் உங்கள் வீடியோ கரெக்டாக எல்லா வீடியோ வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த லைன் மொத்தமே வந்து பார்ப்பாங்க. அந்த லைனில் பார்த்துட்டு எல்லா வீடியோ நான் கரெக்டாக இதாக பார்த்தாங்க. அப்போ தான் அது வந்து உங்களுக்கு வியூவர்ஸு வாட்ச் டைம் அதிகமாக வந்தார். ப்ளேலிஸ்ட் இல்லைன்னா மாமூலி நீங்கள் போட்டிங்கன்னா ஒவ்வொன்று பண்ணி அது ஆஃப் பண்ணி பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது நல்லாயிருக்கும். வாங்க இந்த ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. பேர் பண்ண கண்டிப்பாக 3 இது கொடுத்துருவாங்க. நம்ம மாமூலி ஃபேஸ்புக்கில் போட எப்படி போட இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நான் சொல்கிறது கொஞ்சம் கேட்டுங்க எல்லாருக்கும். இந்த நம்ம யூடியூப் சேனலில் வந்து பிளேலிஸ்ட் பண்ணோன்னா எப்படி நம்ம அந்த பிளேலிஸ்ட் பண்ணால் இப்போ யாருன்னா நம்ம வீடியோ சர்ச் பண்ணாங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டை வந்து முன்னே வரும். அந்த பிளேலிஸ்ட் முன்னே வந்தால் அந்த பிளேலிஸ்ட்டில் 5 வீடியோ இல்லை 10 வீடியோ இல்லை 50 வீடியோ கூட இருக்கும், 100 வீடியோ கூட இருக்கும். அப்போ தான் நீங்கள் நம்ம ஃபேஸ்புக்கில் போய் நம்ம யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணால் பிளேலிஸ்ட்னு ஒரு லிஸ்ட்டே ஒரு செப்பரேட்டாக இருக்கும். அதில் வந்து என்னென்ன வீடியோ போடுமோ அது போதும். அதனால் நீங்கள் வந்து பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணோன்னா இது போல் வீடியோ போங்க. நம்ம இது சேனல் வந்தால் நம்ம சேனல்னா இந்த சேனலில் போய் பிளேலிஸ்ட்டுன்னு இருக்குதுல்ல அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அந்த கிளிக் பண்ணும்போது இப்போ வந்து 3 நான் பிளேலிஸ்ட் பண்ணி ஒன்று வந்து லாக் பண்ணி வச்சுக்கணும், ப்ரைவேஷன். இது வந்து நம்ம தேவையில்லாத நம்ம இதுக்கெல்லாம் தேவையில்ல, அது வந்து பர்சனல், நான் அதுவும் யாருக்கும் காமிக்கல. இந்த 2 பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த 2 பிளேலிஸ்ட்டில் ஒன்று பிளேலிஸ்ட் நம்ம பண்ணோன்னா இப்போ இந்த பிளேலிஸ்ட் இருக்குதுல்ல நியூ பிளேலிஸ்ட்டு, இந்த 3த்துல இன்னும் எக்ஸ்ட்ரா வரணும். இப்போ ஆல் வீடியோ இருக்குது, இது Dnprofessional group இருக்குதுல்ல, Desigan M அது பேர் கூட நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணோம், இந்த நியூ பிளேலிஸ்ட் இருக்குதுல்ல இந்த நியூ பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இந்த நியூ பிளேலிஸ்ட்ல வந்து நம்ம என்ன பேர் நம்ம வைக்கிறோம்னு பண்ணா இப்போ வந்து நம்ம இந்த சேனல் பேர் வைக்கலாம், இல்லைன்னா 10 வீடியோஸ் இல்லை 10 ஹவர் வீடியோ, எத்தனை ஹவருக்கு இது வீடியோன்னு பார்த்து நம்ம பிளேலிஸ்ட் கலெக்ட். இப்போ பாரு நான் ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து என் பேரே கூட போடுறேன், இந்த பேரை கூட போடுறேன் பாரு. இது போட்டு பிளேலிஸ்ட் பண்ணிட்டு பிளேலிஸ்ட் ஓகே பண்ணி இந்த பிளேலிஸ்ட்ல தேசிகன் எம்னு போட்டேன். அந்த பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணிட்டு கீழே பப்ளிஷ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை ப்ரிவியூஸ் பண்ணலாம், இல்லை அன்சர்னு பண்ணலாம். நீ என்ன பண்ண, நான் பப்ளிஷ் வைக்கிறேன். பப்ளிஷ் வந்து கிரெடிட் ஓகே பண்ணிட்டு கிரெடிட் கிரியேட் பண்ணிட்டு இப்போ இந்த வீடியோ இருக்குதுல்ல இந்த வீடியோவில் வந்து நம்ம பிளேலிஸ்ட் எப்படி ரெடி பண்ணலாம் இந்த வீடியோ வந்து சொல்றாங்களே. இந்த
பிளேலிஸ்ட்டில் நம்ம வீடியோ வேணும்னா இந்த வீடியோவில் என்னென்ன வீடியோ வேணும்னு பாருங்கள். இப்போ பேர் வந்து இந்த பேரும் வைக்கலாம். இந்த பேர் வச்சா நம்ம பப்ளிசிட்டியில் ஒரு இன்டர்நேஷ்னல் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இந்த கீவேர்ட் வந்து டாப் கீவேர்டு இதில் வந்து டிஸ்கஷனில் போல் நம்ம எழுதணும். இப்போ நம்ம டிஸ்கஷன் எப்படி எழுதணுமோ அது போல் உங்களுக்கு இது போல் வீடியோ வேணும்னா பேர் மாற்றிக்கலாம். இந்த வீடியோ வேணும்னா இப்போ ப்ளே பண்ணலாம். ப்ளே பண்ணி பார்த்தா ஆகுதில்ல. நீங்கள் என்ன பண்ணால் அதுக்கு நீங்கள் ஒரு இது பண்ணோம். இந்த பிளேலிஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த பிளேலிஸ்ட்டில் ரெடி ஆனோடனே பிளேலிஸ்ட் ஆயிடுச்சு. சேவ் பண்ணியாச்சு. இப்போ இது பண்ணியாச்சு. இந்த கீவேர்ட்ஸில் நம்ம என்ன பண்ணுமோ அந்த இது பண்ணலாம். இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம என்ன வீடியோ பண்ணுமோ அது போல் பண்ணலாம். இப்போ பாரு, நான் இப்போ வந்து ரெடி பண்ணிட்டேன்னா பிளேலிஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த பிளேலிஸ்ட்ல நம்ம வீடியோ எப்படி பண்ணனா இப்போ ஒரு வீடியோ நம்ம இது பண்ணிடலாம். இப்போ இந்த வீடியோவை நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ இதே ஒரு வீடியோ வச்சு ஓப்பன் பண்றேன். இந்த வீடியோவை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து 2020ல இந்த பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட் வந்து நம்ம இந்த பேர் இருக்குதுல்ல, இந்த பேருக்கு வந்து பிளேலிஸ்ட் சேவ் வாட்ச் அவர் பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட்ல நம்ம இது போல ஓகே பண்ணணும். இப்போ ஏற்கனவே வீடியோ இருக்குது. இப்போ இந்த வீடியோ இருக்கும்போது நம்ம இந்த பட்டன் அந்த 3 பட்டன் இருக்குதுல்ல, இந்த 3 பட்டன் அமுத்துங்க. இந்த 3 பட்டன் அந்த சேவ் பிளேலிஸ்ட்னு இந்த சேவ் பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா பாத்தீங்களா, நான் என்ன பப்ளிக் பண்ணிக்குது Desigan M. இந்த பிளேலிஸ்ட்ல இது ஓகே பண்ணுங்க. ஓகே பண்ணிட்டு சேவ் ஒன்று கொடுத்தா என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணா சேவ் போச்சு. சேவ் ஆயிடுச்சு. இப்போ அந்த பிளேலிஸ்ட்ல போய் நம்ம பார்க்கலாம். ஒரு வாட்டி ரீசெட் பண்ணுங்க. இது போல் பண்ணுங்க. பண்ணிட்டுனா அப்போ வந்து இந்த பிளேலிஸ்ட்டை நம்ம ஒரு வீடியோ கிளிக் பண்ணி போட்டோம்னா அந்த கிளிக்ல கொஞ்சம் நெட்டு சுலோக்கு பாருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பார்த்தீங்களா, நான் சொன்ன பாருங்க, அந்த பிளேலிஸ்ட்ல ஒரு பிளேலிஸ்ட் நம்ம கிளிக் பண்ண அந்த ஒன்று வீடியோ வந்துக்குது. ஒரு வீடியோ அதே போல் தான் உங்களுக்கு எத்தனை வீடியோ வேணுமோ அத்தனை வீடியோ வந்து நீங்கள் பிளேலிஸ்ட் பண்ணணும். இல்லை வேற வீடியோ வேணும்னா கூட நீங்கள் பப்ளிக் பண்ணி வைக்கலாம், ப்ளேலிஸ்ட் பண்ணி வைக்கலாம். அதுபோல தான் இதுதான் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுறது. இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம இது போல் கிளிக் பண்ணுங்க. இந்த பிளேலிஸ்ட்ல நம்ம வெறும் இப்போ பேர் போட்டுக்கிறோமா, இந்த பேர் போட்டால் உங்களுக்கு வந்து பப்ளிசிட்டி ஆகாது. நீங்கள் இந்த பிளேலிஸ்ட் என்ன பேர் போடலாம். இப்போ நம்ம வீடியோ அப்லோட் பண்ணால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டோம்னா இந்த பேர் அது போல் இந்த கீவேர்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி போடனா உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட் பார்க்குறவங்க கரெக்டாக இந்த பிளேலிஸ்ட்ல கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. கிளிக் பண்ணி பார்த்தா அது வந்து கண்டினியூ ஓடணும் இருக்கும். அவங்க கண்டினியூ பார்ப்பாங்க. வீடியோ நல்லா இருக்குதுன்னு சொல்லி அந்த ஒரு பிளேலிஸ்ட் நீங்கள் பண்ணி இந்த வீடியோ எல்லாம் வீடியோ என்னென்ன நல்லா வீடியோ இருக்குதுங்களா எல்லாம் பிளேலிஸ்ட்டை ரெடி பண்ணி விட்டு அந்த பிளேலிஸ்ட்ல வந்து நீங்கள் வந்து இது போல் நீங்கள் செலக்ட் பண்ணி வந்தால் இந்த கீவேர்ட்ஸ் இந்த கீவேர்ட் டாப் கீவேர்டு எதுனா நீங்கள் ஒரு நல்ல பேர் இம்ப்ரூவ் ஆக போல ஒரு நம்ம சேனல் இம்ப்ரூவ் ஆகணும் இல்லை பிளேலிஸ்ட் இம்ப்ரூவ் ஆகணும்னா நீங்கள் அந்த இந்த கீவேர்ட்ஸில் நல்ல கீவேர்ட்ஸ் போட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி தான் பப்ளிசிட்டி பண்ணிவிடனா பார்க்குறவங்க யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறவங்க சப்போஸ் உங்கள் சேனல் பப்ளிசிட்டி ஆச்சுன்னா உங்கள் சேனல் ஃபஸ்ட்டு பார்த்து பிளேலிஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு வாட்ச் டைம் இன்க்ரீஸ் ஆகும், எல்லாம் ஆகும். இதுலேயும் நீங்கள் பண்ணலாம் வாட்ச் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறது. இது போல் பிளேலிஸ்ட் ரெடி பண்ணி போட்டுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த யூடியூப் சேனல் வந்து எப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முன்ன வரும். அந்த பிளேலிஸ்ட் முன்ன வந்தா அந்த பிளேலிஸ்ட்ல 5 வீடியோ இல்லை 10 வீடியோ இல்லை 50 வீடியோ கூட இருக்கும், 100 வீடியோ. யூடியூப் நண்பர் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மேக் பண்ணுறதுன்னு யூடியூப் சேனலில் வந்து பிளேலிஸ்ட்டு கிரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து
பிளேலிஸ்ட் பண்ணால் நம்ம எப்போது நம்ம சப்போஸ் நம்ம வீடியோ வந்து யாராவது பார்க்குறாங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னால் அந்த பிளேலிஸ்ட் நம்ம பார்த்தா இப்போ பிளேலிஸ்ட்டில் பண்ணாமல் ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க மாமூலி வீடியோவில் ஆல் பிளேன்னு சொல்லுவாங்க. ஆல் பிளே வந்து ஒவ்வொருத்தர் என்ன ஒன்று குருமா போவாங்க, ஒவ்வொன்றும் எந்த வெப்சைட்டு போயிடும் அது வந்து பார்த்து அவங்க வந்து லைக் பண்ணுவாங்க அந்த சேனல் கூட. அந்த லைக் பண்ணும்போது அப்போ என்ன வந்து உங்கள் சேனல் நல்லா இருந்துச்சுன்னா அப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, வாட்ச் டைம் ஆகும். அதனால் அப்படின்னு பண்ணலாம். நீங்கள் இல்லைன்னா பிளேலிஸ்ட்டு செப்பரேட் பண்ணி வந்து பேர் போட்டு நீங்கள் பிளேலிஸ்ட்டு போடணுன்னா அந்த பிளேலிஸ்ட் வந்து பப்ளிசிட்டி ஆகும். அந்த பப்ளிசிட்டி ஆனால் அதில் என்னென்ன நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணும்போது அந்த வீடியோ மொத்தமாக பிளேலிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லும் வந்து பிளேலிஸ்ட்டில் ப்ளே ஆகும். அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ்னால் சொல்கிற மாதிரி இன்க்ரீஸ் ஆனால் அந்த வீடியோ நம்ம சேனலில் வந்து பிளேலிஸ்ட்டு இருக்குதான்னு பார்ப்பாங்க. பிளேலிஸ்ட் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்து கிளிக் பண்ணி உள்ளே வரதுக்கு நல்லாயிருக்கும். கிளிக் பண்ணி உள்ளே வரதுக்கு இல்லைன்னா ஒவ்வொரு வீடியோ பார்த்து அவங்க என்ன பண்ணுவோம் ஐயா சொல்லி என்ன பேக் போய்டுவாங்க, சீக்கிரமாக பேக் போய்டுவாங்க. அந்த பிளேலிஸ்ட் இருந்துச்சுன்னா உங்கள் வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா அந்த பிளேலிஸ்ட்டில் உங்கள் வீடியோ கரெக்டாக எல்லா வீடியோ வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த லைன் மொத்தமே வந்து பார்ப்பாங்க. அந்த லைனில் பார்த்துட்டு எல்லா வீடியோ நான் கரெக்டாக இதாக பார்ப்பாங்க. அப்போ தான் அது வந்து உங்களுக்கு வியூவர்ஸு வாட்ச் டைம் அதிகமாக வந்தார். பிளேலிஸ்ட்லேனா மாமூலி நீங்கள் போட்டிங்கன்னா ஒவ்வொன்று பண்ணி அது ஆஃப் பண்ணி பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது நல்லாயிருக்கும். வாங்க இந்த பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க பேர் பண்ண கண்டிப்பாக 3 இது கொடுத்துருவாங்க. நம்ம மாமூலி ஃபேஸ்புக்கில் போட எப்படி போட இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நான் சொல்கிறது கொஞ்சம் கேட்டுங்க எல்லாருக்கும். இந்த நம்ம யூடியூப் சேனலில் வந்து பிளேலிஸ்ட் பண்ணோன்னா எப்படி நம்ம அந்த பிளேலிஸ்ட் பண்ணால் இப்போ யாருன்னா நம்ம வீடியோ சர்ச் பண்ணாங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டை வந்து முன்னே வரும். அந்த பிளேலிஸ்ட் முன்னே வந்தால் அந்த பிளேலிஸ்ட்டில் 5 வீடியோ இல்லை 10 வீடியோ இல்லை 50 வீடியோ கூட இருக்கும், 100 வீடியோ கூட இருக்கும். அது பார்த்தா நீங்கள் நம்ம ஃபேஸ்புக்கில் போய் நம்ம யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணால் பிளேலிஸ்ட்னு ஒரு லிஸ்ட்டே ஒரு செப்பரேட்டாக இருக்கும். அதில் வந்து என்னென்ன வீடியோ போடுமோ அது போடும். அதனால் நீங்கள் வந்து பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணனா இது போல் வீடியோ போங்க. நம்ம இது சேனல் வந்து நம்ம சேனல்னா இந்த சேனலில் போய் பிளேலிஸ்ட் இருக்குதுல்ல அது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் அந்த கிளிக் பண்ணும்போது இப்போ வந்து 3 நான் பிளேலிஸ்ட் பண்ணி ஒன்று வந்து லாக் பண்ணி வச்சுக்கணும் ப்ரைவேஷன். இது வந்து நம்ம தேவையில்லாத நம்ம இதுக்கெல்லாம் தேவையில்ல, அது வந்து பர்சனல், நான் அதுவும் யாருக்கும் காமிக்கல. இந்த 2 பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த 2 பிளேலிஸ்ட்டில் ஒன்று பிளேலிஸ்ட் நம்ம பண்ணோன்னா இப்போ இந்த பிளேலிஸ்ட் இருக்குதுல்ல நியூ பிளேலிஸ்ட்டு இந்த 3த்துல இன்னும் எக்ஸ்ட்ரா வரணும். இப்போ ஆல் வீடியோ இருக்குது. இது Dnprofessional group இருக்குதுல்ல தேசிகன் ப்ரொஃபஷனல் குரூப் அது பேர் கூட நம்ம மாற்றிக்கலாம். இது அதுக்கு என்ன பண்ணோம் இந்த நியூ பிளேலிஸ்ட் இருக்குதுல்ல இந்த நியூ பிளேலிஸ்ட்டு கிளிக் பண்ணுங்க. இந்த நியூ பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பேர் நம்ம வைக்கிறோம்னு பண்ணால் இப்போ வந்து நம்ம இந்த சேனல் பேர் வைக்கலாம். இல்லைன்னா 10 வீடியோஸ் இல்லை அதான் 10 ஹவர் வீடியோ எத்தனை ஹவருக்கு இது வீடியோன்னு பார்த்து நம்ம பிளேலிஸ்ட்டு கலக்கலாம். இப்போ பாரு நான் ஒரு இது உதாரணத்துக்கு இப்போ வந்து என் பேரே கூட போடுறேன். இந்த பேரை கூட போடுறேன் பாரு. இது போட்டு பிளேலிஸ்ட் பண்ணிட்டு பிளேலிஸ்ட் ஓகே பண்ணி இந்த பிளேலிஸ்ட்ல இந்த பிளேலிஸ்ட் தேசிகன் எம்னு போட்டேன். அந்த பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணிட்டு கீழே பப்ளிஷ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை ப்ரிவியூஸ் பண்ணலாம், இல்லை ஆன்சர்னு பண்ணலாம். நீ என்ன பண்ண நான் பப்ளிஷ் வைக்கிறேன். பப்ளிஷ் வந்து கிரெடிட் ஓகே பண்ணிட்டு கிரியேட் பண்ணிட்டு இப்போ இந்த வீடியோ இருக்குதுல்ல இந்த வீடியோவில் வந்து நம்ம பிளேலிஸ்ட் எப்படி ரெடி பண்ணலாம் இந்த வீடியோ வந்து சொல்கிறாங்களே இந்த பிளேலிஸ்ட்ல நம்ம வீடியோ வேணும்னா இந்த வீடியோல என்னென்ன வீடியோ வேணும்னு பாருங்க. இப்போ பேர் வந்து இந்த பேரும் வைக்கலாம். இந்த பேர் வச்சா நம்ம பப்ளிசிட்டில ஒரு இன்டர்நேஷனல் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இந்த கீவேர்ட் டாப் கீவேர்டு இதுல வந்து டிஸ்கஷன்ல போல நம்ம எழுதணும். இப்போ நம்ம டிஸ்கஷன் எப்படி எழுதணுமோ அது போல உங்களுக்கு இது போல வீடியோ வேணும்னா பேர் மாத்திக்கலாம். இந்த வீடியோ வேணும்னா இப்போ ப்ளே பண்ணலாம். ப்ளே பண்ணி பார்த்தா ஆகுது இல்லை. நீங்க என்ன பண்ணா அதுக்கு
நீங்கள் ஒரு இது பண்ணோம். இந்த பிளேலிஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த பிளேலிஸ்ட்டில் ரெடி ஆனோடனே பிளேலிஸ்ட் ஆயிடுச்சு, சேவ் பண்ணியாச்சு. இப்போ இது பண்ணியாச்சு. இந்த கீவேர்ட்ஸில் நம்ம என்ன பண்ணுமோ அந்த இது பண்ணலாம். இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம என்ன வீடியோ பண்ணுமோ அது போல் பண்ணலாம். இப்போ பாரு, நான் இப்போ வந்து ரெடி பண்ணிட்டேன்னா பிளேலிஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம வீடியோ எப்படி பண்ணோன்னா, இப்போ ஒரு வீடியோ நம்ம இது பண்ணிடலாம். இப்போ இந்த வீடியோவை நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ இதே ஒரு வீடியோ வச்சு ஓப்பன் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து 2020 இந்த பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட்டை வந்து நம்ம இந்த பேர் இருக்குதுல்ல, இந்த பேருக்கு வந்து பிளேலிஸ்ட் சேவ் வாட்ச் அவர் பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம இது போல் ஓகே பண்ணணும். இப்போ ஏற்கனவே வீடியோ இருக்குது. இப்போ இந்த வீடியோ இருக்கும்போது நம்ம இந்த பட்டன், அந்த 3 பட்டன் இருக்குதுல்ல, இந்த 3 பட்டன் அமுத்துங்க. இந்த 3 பட்டன் இருந்தால் சேவ் பிளேலிஸ்ட்னு, இந்த சேவ் பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பார்த்தீங்களா, நான் என்ன பப்ளிக் பண்ணிக்குது Desigan M. இந்த பிளேலிஸ்ட்டில் இது ஓகே பண்ணுங்க. ஓகே பண்ணிட்டு சேவ் ஒன்று கொடுத்தா என்ட்ரு பண்ணுங்க. என்டர் பண்ணா சேவ் போச்சு, சேவ் ஆயிடுச்சு. இப்போ அந்த பிளேலிஸ்ட்ல போய் நம்ம பார்க்கலாம். ஒரு வாட்டி ரீசெட் பண்ணுங்க, இது போல் பண்ணுங்க. பண்ணிட்டுனா அப்போ வந்து இந்த பிளேலிஸ்ட்டை நம்ம ஒரு வீடியோ கிளிக் பண்ணி போட்டோம்னா அந்த கிளிக்ல கொஞ்சம் நெட்டு சொல்லுவது பாருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பார்த்தீங்களா, நான் சொன்ன பாரு, அந்த பிளேலிஸ்ட்ல ஒரு பிளேலிஸ்ட் நம்ம கிளிக் பண்ண அந்த ஒன்று வீடியோ வந்துருது, ஒரு வீடியோ. அதே போல் தான் உங்களுக்கு எத்தனை வீடியோ வேணுமோ அத்தனை வீடியோவில் வந்து நீங்கள் பிளேலிஸ்ட் பண்ணணும். இல்லை வேற வீடியோ வேணும்னா கூட நீங்கள் பப்ளிக் பண்ணி வைக்கலாம், ப்ளேலிஸ்ட் பண்ணி வைக்கலாம். அதுபோல தான் இதுதான் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுறது. இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம இது கிளிக் பண்ணுங்க. இந்த பிளேலிஸ்ட்ல நம்ம வெறும் இப்போ பேர் போட்டுக்கிறோமா, இந்த பேர் போட்டால் உங்களுக்கு வந்து பப்ளிசிட்டி ஆகாது. நீங்கள் இந்த பிளேலிஸ்ட் என்ன பேர் போடலாம். இப்போ நம்ம வீடியோ அப்லோட் பண்ணால் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டோம்னா இந்த பேர், அது போல் இந்த கீவேர்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி போடனா உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட் பார்க்குறவங்க கரெக்டாக இந்த பிளேலிஸ்ட்ல கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. கிளிக் பண்ணி பார்த்தா அது வந்து கண்டினியூ ஓடணும் இருக்கும். அவங்க கண்டினியூ பார்ப்பாங்க, வீடியோ நல்லா இருக்குதுன்னு சொல்லி. அந்த ஒரு பிளேலிஸ்ட் நீங்கள் பண்ணி இந்த வீடியோ எல்லாம் வீடியோ என்னென்ன நல்லா வீடியோ இருக்குதுங்களா எல்லாம் பிளேலிஸ்ட்டை ரெடி பண்ணி விட்டு அந்த பிளேலிஸ்ட்ல வந்து நீங்கள் வந்து இது போல் நீங்கள் செலக்ட் பண்ணி வந்தால் இந்த கீவேர்ட்ஸ், இந்த கீவேர்ட் டாப் கீவேர்டு எதுனா நீங்கள் ஒரு நல்ல பேர் இம்ப்ரூவ் ஆக போல ஒரு நம்ம சேனல் இம்ப்ரூவ் ஆகணும், இல்லை பிளேலிஸ்ட் இம்ப்ரூவ் ஆகணும்னா நீங்கள் அந்த இந்த கீவேர்ட்ஸில் நல்ல கீவேர்ட்ஸ் போட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி தான் பப்ளிசிட்டி பண்ணிவிடனா பார்க்குறவங்க யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறவங்க சப்போஸ் உங்கள் சேனல் பப்ளிசிட்டி ஆச்சுன்னா உங்கள் சேனல் ஃபஸ்ட்டு பார்த்து பிளேலிஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு வாட்ச் டைம் இன்க்ரீஸ் ஆகும், எல்லாம் ஆகும். இதுலேயும் நீங்கள் பண்ணலாம் வாட்ச் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறது. இது போல் பிளேலிஸ்ட் ரெடி பண்ணி போட்டுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த யூடியூப் சேனல் வந்து எப்படி இந்த வீடியோ பிளேலிஸ்ட் வந்து முன்ன வரும். அந்த பிளேலிஸ்ட் முன்ன வந்தா அந்த பிளேலிஸ்ட்ல 5 வீடியோ இல்லை 10 வீடியோ இல்லை 50 வீடியோ இருக்கும்.